அன்பார்ந்த திருமறை தேசம் யூடியூப் நேயர்களுக்கு கடந்த 4 தினங்களாக கனமழையால் வேதாரண்யம் பகுதியினுடைய நிலவரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நம்மளது வேதாரண்யத்திற்கு உட்பட்ட அகஸ்தியன்பள்ளியில் உள்ள உப்பளத்தை நாம் அதனுடைய நிலவரத்தையும் கூற இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலான இந்த உப்பளம் இன்று மழையில் மிகவும் மோசமாக மூழ்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்தில் உள்ளவர்களும் இந்த உப்பளத்தை நம்பிதான் வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களிலிருந்து முதலாளி வரை இந்த உப்பளத்தினுடைய வருமானத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் தருணம். இந்த டிட்வா புயலால் மிக கனத்த மழையால் மிகவும் மோசமாக பாதிப்பை இந்த உப்பளம் ஏற்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். தூத்துக்குடிக்கு அடுத்தது வேதாரண்யத்தில் மிக பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பளம் இன்று மழை நீரால் சூழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்தில் கேள்விக்குறியாய் மாற்றிவிட்டது தான் உண்மை. ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடர்ந்திட வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த திருமறை தேசம் யூடியூப் சேனல் மூலியமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் பயனை அரசாங்கம் கொடுக்கும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 5000 ஏக்கர் வேதாரண்யத்தில் புயல் காரணமாக மழையால் பாதிக்கப்பட்டு ஊரில் எந்த விதமான இதுவும் அரசாங்கம் எதுவும் செய்யலை. ஆனால் எல்லாமே பாதித்து போய் ஆளுகளுக்கு வேலை இல்லை, உப்பளம் உற்பத்தி கிடையாது, எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு ஏதாவது மானியம் கொடுத்து உப்பளத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும். எத்தனை ஏக்கர் இந்த ஏரியாவில் அழிஞ்சு போச்சு? 5000 ஏக்கர் சுத்தமாக அப்படியே எல்லாம் காலியாகி போச்சு. இந்த ஒரு ஏக்கரோட பாதிப்பு இல்லாத ஏக்கர் கிடையாது. இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறது எத்தனை வருஷம், எத்தனை மாதம் ஆகும்? இன்னும் 6 மாத காலம் ஆகும். 6 மாதத்துக்கு ஆளுங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு போச்சு. எந்த தொழிலாளிக்கும் யாருக்கும் எந்த வேலையும் இல்லை. வருமான இழப்பு அதிகம் ஏற்பட்டு போனதுனால மாநில அரசு மத்திய அரசு அதுக்கான நஷ்டஈடு தொகையாக கொடுக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. நான்